ஹே டியர்ஸ், இது ஃப்ரைடே ஈவினிங். வீட்டில் தோசை மாவு இல்லைனாலே எனக்கு என்ன டிஃபன் செய்கிறதுன்றதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதனாலேயே வீட்டில் மாவு காலியாக போகுதுன்னா உடனே அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நான் என்ன தான் வெரைட்டியாக சமைச்சு கொடுத்தாலும் ஷாரி பாப்பாக்கு 10 days ஒன்ஸ் மேகி மேலே ஒரு கிரேவிங்ஸ் வந்துடும். எப்போவாச்சும் ஒரு நாள் தானே நானும் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டின்னராகவே நாங்கள் 2 பேருமே மேகி தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். எனக்கு சீஸ் மேகி, வெஜ் மேகி நிறைய ரெசிபி தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைனாக தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி சூப்பி மேகி மாதிரி சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டு. அப்படியே ஒரு சைடு மாவு அரைச்சிக்கிட்டு இன்னொரு சைடு மேகி செஞ்சு சாப்பிட்டு டின்னரை முடிச்சிட்டோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணுற ரேக்கை எங்கே வாங்குனீங்கன்னு தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இந்த ரேக்கை நான் வந்து அமேசான் ஆப்பில் வாங்கினேன். இந்த ரேக்கோட ப்ரைஸ் என்ன, எப்படி வாலில் இன்ஸ்டால் பண்ணணும், நான் எல்லா டீடைல்ஸுமே நான் ஆல்ரெடி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக மாவெல்லாம் அரைச்சி எடுத்து 2 பாக்ஸில் செப்பரேட் பண்ணி நைட் அப்படியே வெளியே வச்சுருவேன். அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். மேகி சாப்பிட்டதுனாலேயோ என்னமோ சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகிடுச்சு போல், பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு தூங்க போயாச்சு.